பக்தியொளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நீங்க பர்ஸ பேண்ட்ல அங்கங்க வைக்காதீங்கன்னு சொன்னேன். பேக்ல வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் சுவீக்ஷமாச்சு. இப்ப இன்னொரு அதே பர்ஸுக்கான ஒரு பதிவை சொல்லுகிறேன், கேளுங்கள். நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு தான். நேர போவோம், பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ் வச்சுட்டோம். ஆபீஸ்லாம் முடிஞ்ச எல்லாரும் அப்படியே இந்த பேண்ட்டை கழட்டி ஹேங்கர்ல மாட்டோம், பர்ஸோட மாட்டோம். அப்படியே இருக்கும், அந்த பர்ஸை எடுக்கவே மாட்டோம். இல்ல நான் பேண்ட் பாக்கெட்லாம் பர்ஸ் வைக்கிறது இல்ல, பேக்ல பர்ஸ் வச்சிருக்கேன். அப்படியே பேக்கை கொண்டு வந்து கடாசிட்டு படுத்துருவோம், சாப்பிட்டு படுத்துருவோம், ஞாபகமே வராது. அடுத்த நாள் காலையில தான் பார்ப்போம். இந்த மாதிரி செஞ்ச காலகட்டங்கள்லாம் பாத்தீங்களா, அனாவசிய செலவு வரும், பர்ஸ்ல காசு வரும். அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணுவீங்க, பர்ஸ்ல காசு இல்லடா, ஏடிஎம்ல போய் பணத்தை டிராப் பண்ணி ஒரு 1500 பர்ஸ்குள்ள வைப்பீங்க. அடுத்த செகண்ட் வீட்டுல இருந்து போன் வரும், என்னங்க இப்பதாங்க நம்ம டியூப்லைட் வாங்கி போட்டோம், டியூப்லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு பாருங்க, அது இல்லை இது இல்லைன்னு அந்த கரெக்டா 1500 செலவுக்கு கரெக்டா வந்துடும். இதுக்குதான் கடவுள் எடுக்க சொன்னாரோ பணத்தை, ஒழுங்கா ஏடிஎம்ல இருந்தா கூட இருந்திருக்குமே. அடுத்த சொன்ன, நாங்களாம் ஏடிஎம் போறது இல்லைங்க, நிறைய மொபைல்லயே வச்சிருக்கோம். அப்ப இருந்தாலும் ஆண்களுக்கு பர்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, பெண்களும் பர்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. ஆண்களுக்கும் தனியா சொல்லித்தரேன், பெண்களுக்கும் தனியா சொல்லித்தரேன். இப்ப ஆண்களுக்கு நான் வரேன். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ் வைக்கிறீங்க, நேர போய் பேண்ட்டை கழட்டி ஹேங்கர்ல மாட்டும் போதே அந்த பர்ஸை எடுத்து உங்க பூஜை ரூம்ல கொண்டு போய் பர்ஸ் வச்சிருங்க. இல்ல பூஜை ரூம்ல எல்லாம் நான் அடிக்கடி போய் போக மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய எங்க கை பை இருக்கோ, கை எட்டுதோ, அதாவது டிவி ரேக் இருக்கு தெரியுமா, அதுக்கு வைங்க. ஆனா உங்க கண்ணில் விசிபிளா இருக்கணும், வச்சிருங்க. ஆனா பேண்ட் பாக்கெட்லயே வைக்காதீங்க, வச்சிருங்க. ஆனா திடீர்னு ஒரு செலவு வரும்போது எடுங்க, வச்சுட்டீங்களா. அடுத்தது, ஞாயிற்றுக்கிழமை பர்ஸ் எடுக்கவே வேண்டாம், வெளில போனா மட்டும் எடுங்க, இல்லாட்டி பர்ஸ் அப்படியே இருக்கட்டும் சண்டே. இப்ப என்ன பண்ணீங்க, பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு கரெக்டா வச்சுட்டீங்க. கரெக்டா திடீர்னு உட்காந்து பாக்குறீங்க, அப்படியே மோட்டு வலையை பார்த்து உட்காந்துறீங்க. இந்த மாசம் ஏன் பர்ஸ்ல 5000 ரூபாய் அப்படியே இருக்கு, ஏடிஎம்ல இருந்து எடுத்து வச்ச அப்படியே இருக்கு, ஒரு அனாவசிய செலவு கூட வரல. ஏன்? அந்த அனாவசிய செலவுகளை தடுக்கக்கூடிய பரிகாரம் தான் நீங்க பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ் வைக்காதது. ஏன்? என்னைக்குமே பணத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்க தெரியுமா, வேலட்னு சொல்லுவோம் பர்ஸ். அந்த பர்ஸுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறது தான் அதை அங்கேருந்து எடுத்து வச்சு. ஏன்னா இறுக்கமா இருக்கும்போது பணம் சேராது, அதை எடுத்து அப்படியே ரிலாக்ஸா கொண்டு போய் வச்சிருங்களேன். பர்ஸ் இருக்குமா இருக்கக்கூடாது, அப்படியே ரிலாக்ஸா இருக்கும். உங்களுக்கே தெரியாம அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணேன், மாப்பிள்ள போன மாசம் நான் கைமாத்தா வாங்கினேன், உன்ட்ட 2000 ரூபாய், அது கொடுத்துறேன்டா, நாளைக்கு ஆபீஸ்க்கு வாடா கொடுத்துட்றேன். பார்த்தா பண்ணும், ஆமா நானே மறந்து போயிட்டேன், எவ்வளவு நேர்மையான நியாயமான ஃப்ரெண்டு கொடுக்குறான் பாரு. நீங்க இந்த பர்ஸை ரிலாக்ஸ் பண்ணதோட மகிமை 2000 ரூபாய் வந்துருது. ரைட்டா? பேக்குள்ள இருக்க பர்ஸ் எடுத்துருங்க, ராத்திரி வேலை பர்ஸை ஃப்ரீயா போய் வைங்க. போட்டு இடுக்கு 4-5 ஜிப்புக்குள்ள கொண்டு போய் பர்ஸ் வைக்காம எடுத்து வைங்க. பர்ஸ்ல காசே நான் வைக்கிறது இல்லை சாமி, இதுக்குதான் பர்ஸ்ல காசே வைக்கிறது இல்லை. வைக்கலன்னா பணம் சேரவே சேராது, கைக்கு அப்படியே ஓடி போயிடும், பர்ஸுக்குள்ள போவாது. நீங்க என்ன பண்ணும், 11 ரூபாயாவது பர்ஸ்ல இருந்துட்டே இருக்கணும். ஒரு பணமும் வைக்கல, 11 ரூபாய் நான் வச்சிருக்கேன்னா பரவாயில்ல, அந்த பர்ஸையும் எடுத்து வச்சிருங்களேன். ஏன் உள்ள வைக்கிறீங்க? 11 ரூபாய் மஸ்ட் இருக்கணும். ஏன்? எல்லாமே நான் டிஜிட்டல்ல பண்ணிடுவேன், ஒண்ணு கூட என் கையில இருக்காது, பரவாயில்ல, 11 ரூபாய் பர்ஸ்ல இருக்கணும். ரைட்டுங்களா? இது ஆண்களுக்கு. இப்ப பெண்கள் கிட்ட வருவோம். பெண்கள் இப்ப அவங்களும் பர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த பர்ஸை கையில கொண்டு போறாங்க. இன்னொரு விஷயம் பண்றாங்க, மொபைல்ல பின்னாடி பணத்தை வைக்கிறாங்க. வைக்கவே கூடாது, வச்சீங்கன்னா பணம் சேரவே சேராது, இருக்கிற பணத்தையும் அடிச்சுட்டு போயிடும். பர்ஸுக்குள்ள வைங்க பணத்தை. நீங்களும் என்ன பண்றீங்க, பர்ஸ் வச்சிருக்கீங்களா, பர்ஸ் எடுத்துட்டு வரீங்க, வீட்டுக்கு அப்படி கடாசி போடுவீங்க. இப்படி கடாசெல்லாம் கூடாது,
அதுக்கான மரியாதையை கொடுங்க. அழகா டேபிள் மேல வைங்க, இல்ல ஏதோ மேல வச்சுட்டு வேணுங்கும் போது பர்ஸ் ஜென்டிலா எடுங்க. பர்ஸ் தானே இடது கையில் எடுக்கிறது. பணத்தை இடது கையில கொடுக்கவும் கூடாது, இடது கையில வாங்கவும் கூடாது. எஸ்பெஷலி பர்ஸை இடது கையில தொடவும் கூடாது. வேற வழி இல்லைன்னா வலது கையில எடுத்து இடது கையில மாத்திக்கலாம், இடது கையில எடுக்கக்கூடாது. எடுத்தா பணம் சேராது, அனாவசிய செலவாய் போயிடும். இது எல்லாமே வைப்ரேஷன் தாங்க. செஞ்சு பாருங்களேன், காசா பணமா செஞ்சு பாருங்களேன். எடுக்கும் பொழுதும் ரைட் ஹேண்ட்ல வைங்க, வைக்கும் பொழுது தொப்புன்னு போடாதீங்க, அழகா கொண்டு வைங்க. லட்சுமி நீங்க தொப்புன்னு போடும்போது சொல்லுமா, இவங்கிட்ட நான் பணம் இருக்கிறது பதிலா வெளில போயிடலாமேன்னு போயிருமா. ரைட்டா, ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க. பர்ஸை தூக்கி போடாதீங்க. இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கேட்காதீங்க தூக்கி போடுறது பர்ஸை, அதெல்லாம் பண்ணாதீங்க, கையில கொடுங்க. பணத்தை நீங்கள் மதித்தீர்களே ஆனால் பணம் உங்களை மதித்து வந்து சேரும். இல்லாவிட்டால் பணம் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான், நான் எதற்கு அவனுக்கு தேவையில்லை என்று ஓடி போய்விடும், அனாவசிய செலவாக போய்விடும். அதனால பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எதுக்குள்ள? பர்சுக்குள்ள. அப்ப பர்சுக்குள்ள இருக்கிற பணத்தை நன்னா வச்சுக்கணும். கரெக்டுங்களா? நல்லா வைங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா நாம் நல்லா இருப்போம், நாம எல்லாம் நல்லா இருந்தா நாடு சுபிக்ஷமா இருக்கும் இல்லையா? அதனால நல்லா இருக்கிறத மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே செய்வோம். செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.